Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2026க்கான ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்க சம், அதாவது இந்த சம் எல்லாமே ஆல்ரெடி பிடிஎம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் போல கேட்ட கொஸ்டின். இந்த வீடியோவில் கொஸ்டின் வித் ஆன்சர் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஹெச் கொஸ்டின் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அதில் இருக்க கொஸ்டின் கோத்ரூ பண்ணிங்க. அதுக்கப்புறம் பிஹெச் தான் கம்பேர் மோல் சம்மு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்சி கம்பேர் பண்ணக்கூடிய சம் பிஹெச் கொஸ்டின். 5th கொஸ்டின் நம்பர் ஆஃப் மோல். 6th கொஸ்டின் கிராம் மாலிகுலர் மாஸ். 7th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த்து. 8th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் ஒயர் கம்பேர் பண்ணக்கூடிய. 9th கொஸ்டின் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இந்த கால்சியம் கார்பனேட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான் பார்த்தீங்கன்னா டாட்டர் எலமெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்போ ஈக்குவல் டு MC ஸ்கொயர். ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா எம்மோட வேலை மாஸ், அதுக்கப்புறம் சியோட வேலை பார்த்தீங்கன்னா 3 × 10⁻. இதுக்கான கொஸ்டின் நம்ம பின்னால் ஆன்சர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் த மாஸ் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் இன் H2SO. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிடில் சல்ஃபரோட வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் கரண்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி கம்பேர் பண்ணி. கொஸ்டின் நம்பர் 16 வந்து மாஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அதுக்கப்புறம் ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன். 20வது கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க வீட்டில் கம்பேர் பண்ணி. 21வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன். 22 என்ன கேட்டிருக்காங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இன் அலுமினியம் சல்ஃபேட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் எத்தனாலோட கான்செப்டில் வரக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. கால்குலேட் மாஸ் ஆஃப் வாட்டர், இதுவும் ரிப்பீட்டட் தான். மாஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் த கார்பனில் கம்பேர் பண்ணக்கூடிய. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டில் கம்பேர் பண்ணக்கூடிய. அதுக்கப்புறம் பிஹெச், இது ரிப்பீட்டாக கேட்ட கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்சோட கொஸ்டினை தொடர்ந்து பிஹெச்சோட வேல்யூ தான் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவோட கம்பேர் பண்ணக்கூடிய அதுக்கான ரீசன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் கொஸ்டின் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சலரேஷன் மாஸ் அப்பரண்ட் வெயிட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா, அதுக்கான ஸ்டெப்ஸ் நல்லா குணம். வாட் இஸ் அப்பரண்ட் வெயிட், இது ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பிஹெச் சம் நமக்கு தெரியும் -log10⁻⁻H+, அதுக்கான டேரக்டாக, அதாவது H+ கொடுத்தா டேரக்டாக போடலாம். H+ HCl HNO3 அதே மாதிரி H2SO4. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் OH சொல்லுவோம் KOH NaOH. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா OH சொல்லும் போது மட்டும் இதில் நம்ம pH + pOH பார்த்தீங்கன்னா 14 சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் அலுமினியம் சல்ஃபேட்டில் கம்பேர் பண்ணி ஆக்சிஜன் பர்சன்டேஜ் அது நம்ம ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சிஜனோட வேல்யூ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின், லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கால்குலேட் த பர்சன்டேஜ் இன் ஈச் எலமெண்ட் வந்து கால்சியம் கார்பனேட்டில் இருக்கிற ஒவ்வொரு கேட்டகரி பர்சன்டேஜ். கெமிஸ்ட்ரியில் இருக்க கொஸ்டின் வந்து ஒவ்வொரு கேட்டகரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆட்டோமிக் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாஸ் நம்பர் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதில் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா pH + pOH = 14 கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஐயூபாக் நேம், இதுவுமே ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. CH3 CH2 CH2 CH3 என்றதுக்கான பென்டேன் கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐயூபாக் நேமில் கம்பேர் பண்ணி எத்தனோயிக் ஆசிட். ஸோ CH3 COH எத்தனோயிக் ஆசிட் தான் அதில் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின், அதுவும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து pH கொஸ்டின் அதுலேயுமே கொடுத்துருக்கோம். pH கொஸ்டின் கட்டாயம் பப்ளிக்கில் ஒரு கொஸ்டின் எதிர்ப்பாங்க, அதனால செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் pHல கேட்ட எல்லா கொஸ்டின், இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. pH ஆஃப் சொல்யூஷன் 4.5 pH. அப்போ pH + pOH 14. அப்போ 14லேருந்து 4.5 சாப்பிட்டா 9.5 போட்டிங்கன்னா போதும். ஃபைண்ட் த சொல்யூபிலிட்டி, அதுக்கான கொஸ்டின் தான் கெமிஸ்ட்ரியில் இருந்த கொஸ்டின். மாஸ் பர்சன்டேஜ் கெமிஸ்ட்ரி கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி, இது வந்து ஃபிசிக்ஸ் கொஸ்டின் இயற்பியலில் கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இது நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்லேயே பார்த்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1/u + 1/v = 1/f அதில் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் மயோபியா கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த டாட்டர் செல்லில் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் சப்ட்ராக்ட் பண்ணி போடுறது அதில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்ஸில் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வாட் இஸ் த கரண்ட் த்ரூ த பல்பு. அதுக்கப்புறம் வந்து கண்டக்டிவிட்டி அதில் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினும் புக் பேக் கொஸ்டினாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து கால்குலேட் மாஸ் பர்சன்டேஜ், இது வரைக்கும் இருந்த எல்லா கொஸ்டினுமே இதை கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சோடியத்தான, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட் இந்த 36 கிராமில் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் வெலாசிட்டி அப்படியே கோ த்ரூ பண்ணி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் 2,8 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2,8 18 இதுக்கான ABCD. ஏ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மெட்டல் A 2,8 18ன்றது பார்த்தா மெட்டல் A என்ன, மெட்டல் A காப்பர் கெட் கவர், அதுக்கு காப்பர் சல்ஃபேட்டில் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின், அதுக்கான ரீசன். அப்போ A காப்பர், B வந்து காப்பர் கார்பனேட், C வந்து காப்பர் சல்ஃபேட், D வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு ஓவராலாக கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஐயூபாக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இதில் எதிர்பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பென்டேன், அதுக்கான ப்ரொப்பேன் 1 நாள், ஒரு கார்பன் தான் மீத்தேன், 2 கார்பன் தான் ஈத்தேன், 3 கார்பன் தான் ப்ரொப்பேன், 4 கார்பன் தான் பியூட்டேன் N-பியூட்டேன். அப்போ ஈத்தேன் CH2 + H2 ஈத்தேன். அதுக்கப்புறம் எத்தனாயிக் ஆசிட் தான் அசிட்டிக் அமிலம் எத்தனாயிக் ஆசிட் எத்தனால் C2H5OH CH3 CH2OH எத்தனால் தான்
அதுக்கப்புறம் இது எல்லாமே ரிப்பீட்டாக கேட்ட கொஸ்டின் மட்டும் கொடுத்துரும். அதுக்கப்புறம் உலக புகை அது கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டே கூட உலக புகையிலை தினம், உலக புகையிலை தினம், மாதவிடாய் தினம், மென்ஸ்ட்ரல் தினம், புற்றுநோய் ஒழிப்பு தினம், உலக எய்ட்ஸ் ஒழிப்பு தினம் ரொம்ப முக்கியமான டிசம்பர் 1 பிஹெச்ஏக்கான எஸ்பிஎல் சாரன்ஸ் இது ஒரு இன்ட்டு மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் இந்த சம்மு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம், 4 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஸோ கம்பல்சரி கொஸ்டின் இந்த சம்மு தவிர வேறு எதுவும் வராது. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் and also wish you all success to score high marks in the 10th standard science public examination 2026. Okay, thank you, bye.